ஹலோ பசங்களா, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இயல் 2 கவிதை பிள்ளையில் அடுத்த பாடலாக இருக்கக்கூடிய மேகம் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப குட்டி பாடல் தான், ரொம்ப ஈஸியான ஒரு போயம் தான். ஸோ இதை எழுதியிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகூர் ரூமி அப்படிங்கிறவர். ஸோ இந்த மேகம் இதனுடைய ஆத்தர் யார், இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா நாகூர் ரூமி. இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நாகூர் ரூமியை பற்றி நம்ம பார்த்துடலாம். நாகூர் ரூமி இவருடைய இயற்பெயர் முகமது ரஃபி. ஸோ அவருடைய பெற்றோரிட்ட பெயர் வந்து முகமது ரஃபி. இவர் எங்கே பிறந்திருக்காரு? தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு. இவர் வந்து 80களில் கணையாழி இதழில் எழுத தொடங்கியவர். ஃபர்ஸ்ட் இவர் எந்த மேகசினில் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா கணையாழி என்ற இதழில் எழுத தொடங்கியவர். என்னெல்லாம் எழுதியிருக்காரு? கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர். என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னா கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு இது எல்லாமே எழுதியிருக்காரு. சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, செல்ஃப் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர். இவர் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் இவர் படைத்துள்ளார். ஸோ இந்த ரெட் மார்க்ஸில் இருக்கிறது எல்லாமே நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோமா, ஓகேவா? அதுதான் மெயின் பாயிண்ட்ஸாக இருக்கும். நீங்கள் இப்போ ஆசிரியர் குறிப்பு கேட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை எழுதினா போதும். நாகூர் ரூமியை பற்றி ஆசிரியர் குறிப்பு எழுதுக அப்படின்னு கேட்டால் இவரது இயற்பெயர் முகமது ரஃபி. கணையாழி என்னும் இதழில் எழுத தொடங்கியவர். நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார். கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்துள்ளார். இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர். இந்த மாதிரி எழுதினா போதும். ஸோ இதுதான் வந்து நாகூர் ரூமியை பற்றின ஆசிரியர் குறிப்பு. இப்போ இவர் இந்த பாடலில் என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நுழையும் முன்னில் என்ன சொல்லியிருக்காங்க? மேகம் நம் கூரையாக இருக்கின்றது, வானத்திற்கு அழகு செய்வது மேகம். பாரதி அந்திவானத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வர்ணிக்கிறார், யாப்பையே மறந்து விடுகிறார். ஸோ மேகம் அப்படிங்கிறது ஒரு கவிதை எழுதவங்களுக்கு, ஒரு கவிஞனுக்கு வந்து ரொம்ப 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 ஒரு பிடித்தமான ஒரு விஷயம், ஓகேவா? மேகத்தை வச்சு எத்தனை தமிழ் திரைப்பட பாடல்கள் இருக்குது, எத்தனை கவிதைகள் இருக்குது, எவ்வளவு இடங்களில் வந்து நம்ம வர்ணிச்சிருக்கோம். மேகம் போன்ற பஞ்சு போல இருக்குது, மேகம் போன்ற சாஃப்டாக இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய சொல்கிறோம் இல்லையா? ஸோ மேகம் வந்து வர்ணிக்கிறதுக்குனே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் மேகத்தை பற்றி பாடும்போது பாரதியை வந்து யாப்பையே மறந்து விடுகிறாராம். யாப்பிலக்கணம், நம்ம இலக்கணங்கள் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி யாப்பிலக்கணத்தையே வந்துட்டு அவர் மறந்து பாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேகத்தை தூது பொருளாக கவிஞர்கள் கொண்டாடுகிறார்கள். ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் தூது செல்ல மேகத்தை அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு கவிதைகள் வந்து அவங்க படைக்கிறாங்க இல்லையா? ஸோ தூது பொருளாக கொண்டாடுகிறார்கள். மேக சந்தேசம் என்று காளிதாசன் காவியமே இயற்றினார். காளிதாசன் இயற்றிய காவியம் மேக சந்தேசம் அப்படிங்கிற காவியமே இயற்றியிருக்கிறார். நம்மை வெயிலிலிருந்து பாதுகாக்கிறது, மழை தருகிறது, அழகு காட்சி வழங்கி வியக்க வைக்கிறது, அதை பற்றின ஒரு கவி பார்வை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, ஓகேவா? இப்போ வந்து நாகூர் ரூமி மேகத்தை பற்றி என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம். மேகங்கள் மிகவும் மென்மையானவை. கரெக்டா? ரொம்பவே வந்து சாஃப்டான ஒரு விஷயம் தானே இது. மேகங்கள் மிகவும் மென்மையானவை. எப்போ? இதழ் முகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல் அல்லது காது குருத்து போல. அந்த மேகங்கள் வந்து மென்மை, அதோட சாஃப்ட்னஸை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாருன்னு பாருங்க. இதழ் முகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல. ஒரு சின்ன குழந்தை இருக்கும்ல, பேச்சே வராத ஒரு சின்ன குழந்தை, மழலை செல்வம், அந்த குழந்தையின் கண்ணம், அந்த குழந்தையோட கண்ணம் எவ்வளவு சாஃப்டாக இருக்குமோ அது போல. இதழ் முகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல் அல்லது காது குருத்து போல. காது குருத்துனா அந்த காது மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டா காதை பிடிச்சி திருகுமோல அந்த அந்த பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் இயர், அதுதான். அந்த காது குருத்து போல ஒரு சின்ன பிறந்த குழந்தை அல்லது மழலை குழந்தையோடைய கன்னமும் காது குருத்தும் எவ்வளவு மென்மையாக இருக்குமோ அந்த மேகம் வந்து அவ்வளவு மென்மையானது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேகத்தை எப்படி சொல்றாரு? அதனுடைய மென்மையை வர்ணித்து சொல்றாரு. மழலையின் இதழ் முகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல அல்லது காது குருத்து போல அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, எனினும் மேகங்கள் துணிச்சலானவை. ஓகேவா? அது போல்டாக இருக்குமா, துணிச்சலாக இருக்குமா. ஃபஸ்ட்டு சாஃப்டாக இருக்கும்னு சொல்கிறாரு. அடுத்தது துணிச்சலானவை, போல்டாக இருக்கும்னு சொல்கிறாரு. எப்போ போல்டாக இருக்கும், துணிச்சலாக இருக்கும்? முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் பொழுது.
அப்படி தகிக்கின்ற ஒரு சூரியனை கூட தன் முதுகை காட்டி அது மறைக்கிறதாம். மேகத்தின் முதுகுக்கு பின்னாடி சூரியன் போய் மறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மேகம் சூரியனை கடந்து வரும்போது நமக்கு அந்த வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாகுது இல்லை, நமக்கு வந்து சுட்டெரிக்கும் சூரியன் வந்து மேகம் மூட்டத்தில் இருக்கும்போது நமக்கு கம்மியாகுது இல்லையா, அதை தான் சொல்கிறாரு. அந்த மேகங்கள் துணிச்சலானவை எப்பொழுதுனா முதுகை கொடுத்து சூரியனையே மறைக்கும் பொழுது, சூரியனை மறைக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு துணிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு மேகத்தை வந்து மென்மையானவை அப்படின்னு சொல்கிறாரு, அடுத்தது துணிச்சலானவை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மேகங்கள் மிகவும் கருணை உள்ளவை, மேகங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மாதிரி கைண்ட் ஹார்ட்டட், ஓகேவா. கருணை உள்ளவை, எப்பொழுது கருணையாக இருக்கும்னா தாகங்கள் தீர்க்கும் பொழுது. நமக்கு மழை வரணும்னா கண்டிப்பாக மேகங்கள் வேணும் இல்லையா. ஸோ மழை தான் நம் தாகத்தை தீர்க்கிறது, அந்த மழையை கொடுக்கக்கூடியது மேகங்கள் தான். அப்பொழுது மேகங்கள் ரொம்ப கருணையோட மக்களின் உயிரினங்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக மழை கொடுக்கிறது. அந்த சமயத்தில் மேகங்கள் மிகவும் கருணையுள்ளவை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது மேகங்கள் மிகவும் அழகானவை, மேகங்கள் வந்து நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல். எப்போ அழகாக இருக்குமா, மலை முகடுகளில் நடை பயிலும் பொழுது. எது மலை முகடு அப்படின்னு சொல்லுவோம், பீக்ஸ், ஓகேவா. ரெண்டு மலை இருக்குது அப்படின்னா அந்த மலையோடைய பீக்கு தான் மலை முகடு. இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு முகடு, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு முகடு, இது வந்து ஒரு மலை முகடு. இந்த மாதிரியான மலை முகடுகளில் மேகங்கள் தவழ்ந்து செல்லுது இல்லையா, அப்படியே நடந்து போகுது, ஒரு மலை மேலே அப்படியே உரசிக்கிட்டு போகுது. அது பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகான ரம்மியமான காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி மேகங்கள் நடைபயின்று செல்லும் பொழுது, மலை முகட்டில் அது நடைபயிலுதான், அந்த மாதிரி போகும்போது மேகங்கள் வந்து மிகவும் அழகானவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை, ரொம்பவுமே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மேகம். எப்பொழுது தண்ணீரும் இல்லாமல் தன் உயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் பொழுது. அதுக்கு மேகத்துக்கிட்ட தண்ணி இல்லை, அதாவது தண்ணினா ஃபுல்லி கண்டென்ஸ்டு க்ளவுடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கருமேகங்கள் ஃபுல்லாக வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீர் இல்லாமல் தன் உயிரும் போகாமல், அது முழுதாக கரைந்தும் போகாமல், ஒரு பஞ்சு பொதி போல ஒரு மேகக்கூட்டம் அப்படியே வானத்தில் தவழ்ந்து செல்லும் பொழுது, வான்வெளியில் மிதந்து செல்லும் பொழுது அவை வந்து மிகவும் அற்புதமானவை அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக மறுபடியும் மேகங்கள் மிகவும் மென்மையானவை அப்படின்னு முடிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த மேகம் அப்படிங்கிற இந்த கவிதையில் வந்து மேகத்தை பற்றி ஒரு 5 விஷயங்கள் நாகூர் ரூமி நமக்கு சொல்கிறாரு. அவை மென்மையானவை, துணிச்சலானவை, கருணை உள்ளவை, அழகானவை, அற்புதமானவை. எந்தெந்த தருணங்களில் அவள் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ உங்களுக்கு வந்து மேகத்தை பற்றி நாகூர் ரூமி எவ்வாறு வர்ணித்துள்ளார் அப்படின்னு கேட்டால் இந்த 5 பாயிண்ட்ஸையும் போட்டு அது எப்போ மென்மையாக இருக்குது, எப்போ துணிச்சலாக இருக்குது, எப்போ கருணையாக இருக்குது, எப்போ அழகாக இருக்குது, எப்போ அற்புதமாக இருக்குது அப்படின்னு எழுத தெரியணும். இந்த லெசன்லேருந்து இந்த போயம்லேருந்து உங்களுக்கு கொஷின் வரணும் அப்படின்னா நிச்சயமாக 2 கேள்விகள் தான் வர முடியும். ஒன்று நாகூர் ரூமியை பற்றி ஆசிரியர் குறிப்பு, அல்லது மேகத்தை பற்றி நாகூர் ரூமி எவ்வாறு வர்ணித்துள்ளார் அப்படின்னு கேட்க முடியும். ஓகேங்களா. இதுதான் வந்து மேகம். ரொம்ப 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 எளிமையான ஒரு சின்ன கவிதை, மிகவும் அழகான அற்புதமான, அவர் எந்த அளவுக்கு வர்ணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலியமாக தெரியுது.